வாழ்க வளமுடன். Welcome to MME Borewell channel. My channel is open 2013. I am operating 90% of borewell work, 10% of devotional. நான் ஆரணியை சேர்ந்தவன். தமிழ்நாடு, பெங்களூரில் 30 வருடமாக 40 வருடமாக வசித்து கொண்டிருக்கிறேன். வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யூடியூபில் மூலமாக எல்லா விதமான ஹிந்து தர்மங்கள், எல்லா கோயில்களும் உள்ளது. அவற்றில் நான் சென்று வரும் சில கோயில்கள் பற்றி, குறிப்பாக ஓசூரில் இருக்கும் 3 ஸ்தலங்களை பற்றி கூற விரும்புகிறேன். நான் இருப்பது பானசவாடி ரயில்வே ஸ்டேஷன். எனக்கு மிகவும் அருகில் உள்ளது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இந்த இடத்திலிருந்து, இதே ரயிலிலிருந்து கிளம்பி 3 ஸ்தலங்களையும் பார்த்துவிட்டு வீடு திரும்புவேன். பொதுவாக நான் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பதில்லை. நாம் ஒரு அட்டெண்டன்ஸ் போட வேண்டும். நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னை காண வந்திருக்கிறேன், உன் விருப்பம் போல் என்னை கவனி. எனக்கு என்ன தர வேண்டுமோ அதுக்கு உனக்கு தெரியும். எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்க வேண்டும். ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இறங்கி முதலில் முருகப்பெருமானை காணலாம். இது மலை அல்ல, ரோட்டில் உள்ளது. தயவுசெய்து என்னுடைய தமிழை அட்ஜஸ்ட் செய்யுங்கள். திருப்புகழுக்கு உருகாதார் யாரும் இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆர்டினரி மனிதன், பட்டினத்தார் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தார் என்பது நான் சொல்லி தெரிவதில்லை. ஆர்டினரி மனிதன், அவர் செய்யாத தவறுகள் இல்லை. தவறுகள் ஆன பிறகு இந்த தவற்றுக்கு என்ன வழி என்று யோசித்தார். மரணம் ஒன்றே கடைசி என்று நினைத்து திருவண்ணாமலையின் மலையிலிருந்து மேலே எழுந்து அந்த ஒரே ஒரு நொடி நினைத்தார். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரப்போகிறது. நாம் மரணம் அடைகிறோம், ஒரு தீர்வு கண்டுவிட்டோம் என்று அவர் மலை மேல் திருவண்ணாமலையின் உச்சி கோபுரத்திலிருந்து ஏறி கீழே விழுகிறார். பொதுவாக ஆண்டவர் அழைத்தால்தான் வருவதில்லை. அவர் முன் ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்காக இவரை வந்து விழும்பொழுது அவருடைய 2 கைகளிலும் பிடித்து அவருக்கு ஞானோபதயம் செய்தார். அதன்படி அவரும் முருகப்பெருமான் அருள் செய்து, நீ திருப்புகழை பாட வேண்டும், பாடினால் அதற்காகவே நீ பிறந்தவன் என்று சொல்லி அவர் அந்த திருப்புகழை பாடினார். அவரே எடுத்து கொடுத்தார். முத்து திருபத்தி என்ற வார்த்தையை ஆரம்பித்து
முடித்தார். யாருக்கு எந்த ஒரு தொந்தரவு இருந்தாலும் நிதானமாக யோசித்து ஒரே ஒரு முறையாவது நீங்கள் இந்த திருப்புகழை படித்துவிட்டால் மிகவும் நல்லது. எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். இந்த முருகர் கோயிலை முடித்துக்கொண்டு அங்கிருந்து நடபாதையாகவே பிரம்ம கோயிலுக்கு செல்லுவேன். பிரம்ம கோயிலுக்கு சென்றால் பொதுவாக பிரம்மா சாபத்தின் காரணமாக மனிதன் தவறு செய்தாலும் ஒன்றுதான், அந்த கடவுளே தவறு செய்தாலும் ஒன்றுதான். பொய் என்பது நிரந்தரமானது அல்ல. அந்த உண்மையை உணர்ந்த பிரம்மதேவருக்கு சாபனை கொடுத்தானார்கள். என்னவென்று, உனக்கு கோயில்களும் கிடையாது, பூஜைகளையும் கிடையாது என்று. சாபம் தீர வினோஷபம் இருக்க வேண்டும். அதே பிரம்மதேவர் திருப்பட்டூரில் தவம் புரிந்து அந்த பிரம்மதோஷத்தை எடுத்து மீண்டும் அருள் புரிய பாணித்தார். பொதுவாக மிகவும் குறைந்த கோயில்களே உள்ளது. என்னது, கொடுமுடி, பழனிக்கு அருகாமையில் கொடுமுடி என்ற இடத்தில் பிரம்மதேவர் கோயில் உள்ளது. ஹைதராபாத்தில் பிரம்மதேவர் கோயில் உள்ளது. பெங்களூரிலிருந்து அருகாமையில் ஓசூர், அங்கே பிரம்மதேவர் உள்ளது. பாருங்கள், மெயின் ரோடில் இந்த போர்டு இருக்கும். இந்த போர்டை பார்த்துவிட்டு நீங்கள் செல்லலாம். அருள்மிகு கலியுக பிரம்மதேவர் ஆலயம் என்பது அதன் பெயர். இவரே பூஜை செய்பவர். பிரம்மா போற்றி, ஓம் பிரம்மா போற்றி, ஓம் பிரம்மா போற்றி. கடவுள் என்பது ஒருவரே. நாம் யாரை வேண்டானாலும் அழைத்து கொள்ளலாம், எந்த ஒரு நாமத்தையும் கூறலாம். பட் எது செய்தாலும் ஒரு மனதாக நிலைப்படுத்தி நாம் செய்ய வேண்டும். தெய்வத்திடம் நாம் வைக்க வேண்டியது நம்பிக்கை ஒன்றுதான். இந்த கோயில்களுக்கே வர வேண்டும் என்பது இல்லை. உங்கள் வீட்டில் அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்றும் பாடலாம். கோயிலுக்கே செல்ல வேண்டும் என்பது இல்லை. வீட்டிலே ஒரு நல்ல ஒரு தீபத்தை ஏற்றி, எந்த ஒரு படமும் வேண்டாம், அந்த தீபமே தீப ஜோதி என்று நினைத்து நீங்கள் வணங்கினால் கண்டிப்பாக அருள் பெறலாம். பட் அவரவர்களுக்கு விருப்பம் இருக்கும் அல்லவா? முதலில் நாம் வணங்க வேண்டியது யாரை? தாய் தந்தையரை. அடுத்து வணங்க வேண்டியது யாரை? குல தெய்வத்தை. மூன்றாவதாக வணங்க வேண்டியது நம் இஷ்ட தெய்வத்தை. இஷ்ட தெய்வம் என்பது யாரை வேண்டாலும் வணங்கலாம். ஆதிபராசக்தியும் இருக்கலாம், அம்பிகையும் இருக்கலாம், மீனாட்சியும் இருக்கலாம், காமாட்சியும் இருக்கலாம், விஷாலாட்சியும் இருக்கலாம். பட் நான் விரும்புவது பிரம்மதேவர் ஒಬ್ಬரே. ஓம் பிரம்மதேவா போற்றி, ஓம் பிரம்மதேவா போற்றி, பிரம்மதேவா போற்றி. நான் இதுவரையில் அதிகமாக எதுவும் கேட்டதில்லை. அந்த இறைவனுக்கே தெரியும். ஏனென்றால் எனக்கு எந்த குறையும் இல்லை. அவர் நிவர்த்தி கொண்டே வருகிறார். என் அருகாமையிலே, என் மனதிலே என்றும் குடிக்கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பிரம்மா, விஷ்ணு, சிவா 3 தலங்களும் ஒரே இடத்தில் நேர்கோட்டில் ஓசூரில் உள்ளது. ஒரு முறை இந்த திருத்தலத்திற்கு வந்து தரிசித்து செல்லுங்கள்.
எவ்வளவோ செலவு செய்திருப்பீர்கள், எங்கெங்கேவோ சென்று வந்திருப்பீர்கள், என்னென்னவோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பீர்கள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை நிவர்த்தி ஆகும் என்பது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. ஓம் பிரம்மா போற்று, ஓம் பிரம்மா போற்று, ஓம் பிரம்மா போற்று. இந்த பிரம்ம கோயில் காலை 8 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் மட்டும்தான் திறந்திருக்கும். டெய்லி அபிஷேகம் உண்டு, டெய்லி பூஜைகளும் உண்டு. இவரை தரிசித்தால் மிகவும் நல்லது. முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு செல்ல முடியவில்லையோ, இந்த வீடியோவாவது பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பலன் இருந்தால் அதற்கு பின்பு நீங்கள் மற்றவருக்கு ஷேர் செய்யலாம். இந்த வீடியோவை நான் பார்த்துவிட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்ற அவசியமே இல்லை. எல்லாம் அவன் செயல், அவன் பார்த்துக்கொள்வான். ஷேர் செய்யுங்கள். புண்ணியத்தை சம்பாதிங்கள். பணம் நாம் சம்பாதிக்கலாம், புண்ணியத்தை சம்பாதிப்பது மிகவும் கஷ்டம். புண்ணியம் எங்கே கடையில் கிடைக்குமா? 1/2 கிலோ வேண்டும், 1 கிலோ வேண்டும் என்று வாங்க முடியுமா? 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் புண்ணியத்தை வாங்க முடியாது. எப்படி வாங்கலாம்? ஒரு நல்ல காரியத்தை செய்ய வேண்டும். மற்றவர், நம் எதிரில் உள்ளவர் எப்பொழுதும் நல்லதையே நன்றாகவே இருக்க வேண்டும் என்று நாம் எண்ண வேண்டும். அது ஒன்றே போதும் புண்ணியத்தை சம்பாதிக்க. அதை முடித்துக்கொண்டு லட்சுமி நாராயணா கோயிலுக்கு வருகிறேன். பொதுவாக இந்த கோயிலுக்கு வீடியோ அலௌடு கிடையாது. மன்னிக்க வேண்டும் தேவஸ்தானம். மக்களின் நலனை கருதி இங்கே நான் வீடியோ பிடித்தேன். அப்பொழுது ஐயர் யாரும் இல்லை. என் அதிர்ஷ்டமோ இல்லை உங்கள் அதிர்ஷ்டமோ எனக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் கண்டிப்பாக நான் புண்ணியம் செய்திருக்கிறேன். ஏனென்றால் வீடியோ பிடிக்கக்கூடாதுன்ற போர்டே அதில் உள்ளது. இருந்தும் பிடித்திருக்கிறேன். மன்னிக்க வேண்டும் தேவஸ்தானம். ஓகே, என் உடனே வாருங்கள். கோயிலுக்கு உள்ளே செல்கிறோம். லெஃப்ட் சைடில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. உள்ளே சென்று சுற்றி வருகிறோம். ஓம் நமோ நாராயணா போற்று, ஓம் நமோ நாராயணா போற்று, ஓம் நமோ நாராயணா போற்று. அநேகமாக இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரும் அவருடைய பூர்ண ஜென்ம பலனை அடைத்து ஏனேன் பரிகாரங்களை செய்தீர்களோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகி நல்லதே நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் மிகவும் பணிவோடு, அன்போடு, ஆசையோடு கேட்டுக்கொள்கிறேன். முயற்சி செய்வோம், பலன் இருக்கும். நம்புவோம், வாழ்க்கை நல்லது நடக்கும். இது ஒரு மண்டபம், இதே கோபுரம், கொடிமரம். உள்ளே செல்கிறோம், சென்று விட்டோம். பாருங்கள். ஓம் நமோ நாராயணா போற்று, ஓம் நமோ நாராயணா போற்று, ஓம் நமோ நாராயணா போற்று. ஓம். தரிசித்து கொண்டீர்களா? என்ன வேணுமோ கேளுங்கள், கண்டிப்பாக கொடுப்பார். பட் நான் கேட்பதில்லை, கேட்காமலே கொடுத்து விடுகிறார் இறைவன். கொடிக்கம்பம், வெளியே வருகிறோம். வந்துவிட்டோம். படிக்கட்டில் இறங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆஞ்சநேயர் கோயில். இந்த படிக்கட்டில் இறங்கும் பொழுது நம் கஷ்டங்களெல்லாம் இறங்கிவிடும், நம் பாவமெல்லாம் இறங்கிவிடும். புண்ணியம் சேராது. எப்படி சேரும்? நாம் நல்லது நடக்க வேண்டும், நாம் எதிராளியும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். தாய் தந்தவரை சரியாக பார்த்து கொள்ளாமல் தானம் தர்மம் செய்து என்ன புண்ணியம்?
அவர்கள் இருக்கும் வரை அவர்களை காக்குங்கள். அவரே நம் முதல்வர் கடவுள். முடித்துக்கொண்டு வெளியில் வருகிறேன். அடுத்ததாக சிவனை சென்று காண வேண்டும். அடைக்கிறார். வாருங்கள் செல்வோம். நான் இன்னும் திருப்புகழை தொட்டிருக்கிறேன், படிக்கவில்லை. பாடும் வாசிக்கவும் ஆசை உள்ளது. எதுவும் அறியாத குழந்தை. நாம் வந்துவிட்டது. இது சிவன் கோயிலுக்கு போகும் முன் சங்கடேஸ்வரர் என்ற கோயில் இங்கே உள்ளது. இங்கேயும் வீடியோ அலோடு கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. நான் செஞ்ச புண்ணியம், நீங்கள் செஞ்ச பாக்கியம், என் மூலமாக நீங்கள் இதை காண வேண்டும் என்பது கடவுளின் சித்தம். தரிசித்துக் கொண்டீர்களா? பாருங்கள், நான் வீடியோ எடுக்கும் பொழுது யாரும் இல்லை. கோயிலை சுற்றி வருகிறோம். அங்கே முருகர் இருக்கிறார் என்று நம்புகிறேன், தெரியவில்லை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவ 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 நம. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். நாதந்தாள் வாழ்க, நாதந்தாள் வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, நீங்காதான் வாழ்க. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம். பாருங்கள், இது வன்னி மரம் என்று கூறுவார்கள். இங்கே உங்கள் நாகதோஷத்தை தீர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக நவகிரகம். நவகிரகத்தை சுற்றி வருகிறேன், கோயிலை காண்பிக்கிறேன். நீங்கள் நேராக சென்றாலும் இவ்வளவு நிதானமாக அனைத்தையும் காண்பது அரிதே. கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் மூலஸ்தானத்தை மட்டும் பார்த்து வந்து விடுகிறோம். இது அங்கே இல்லை. அந்தோடைய கோபுரங்கள், தரை, வானம், பூமி எல்லா விதத்தையும் நாம் கண்டு மனதில் கிரகித்து ஒரு ஜெராக்ஸ் செய்வது போல மனதில் நினைத்து கொண்டு பார்க்க பார்க்க உங்கள் பாவங்கள் குறைந்து கொண்டே போகட்டும். புண்ணியம் செய்ய பழகுங்கள், புண்ணியம் செய்ய பழகுங்கள். கோயிலை முடித்து விட்டேன், தூரமாக வந்துவிட்டேன், திருகு போக வேண்டும். இது 12 மணிக்குள் மத்தியானம் மூடிவிடுவார்கள். எப்படியாவது நான் 11:45க்குத்தான் செல்வேன் மத்தியானம். இன்று என்னவோ தெரியவில்லை, அவன் செயல் 11:55க்கே மூடிவிட்டார்கள். நான் செஞ்ச புண்ணியம், நீங்கள் செஞ்ச பாக்கியம். வீடியோ எடுக்கும் வாய்ப்பு வந்தது. இங்கே வீடியோவோ அளவுடு கிடையாது, மொபைலை மேலே தூக்க முடியாது. இருந்தாலும் ரசியுங்கள், ரசியுங்கள், ரசியுங்கள். கோயில் சுற்றுமட்டும் காண்கிறேன். யாரோ ஒரு நபர் வணங்குகிறார். மூலஸ்தானத்தை சுற்றி காண்பிக்கிறேன். என் உடனே வாருங்கள். ஒரு டைம் நீங்கள் சென்று வந்து விட்டால் நேராக பின்பு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தால் தெரியும் எது எது எங்கெங்கே இருக்கிறது என்பது. கொஞ்சம் திருப்பி பாருங்கள், கஷ்டம்தான். வீடியோ எடுத்த விதம் சரியில்லை என்று நினைக்கிறேன். எல்லா விதத்தையும் எடுத்து காட்டுகிறேன். எல்லாம் மூடிவிட்டார்கள் பாருங்கள். மூடிய பலன் எனக்கு மிகவும் நல்லதாயிற்று. முருகப்பெருமான் முடிந்தால் இந்த செவறுகளையும் தொட்டுக்கொள்ளுங்கள். சுற்றி வந்து விட்டோம். ஆசை தீரவில்லை. இருந்தாலும் இன்னொரு முறை
வீடியோ எடுக்கலாம் என்று முயற்சி செய்தேன். இந்த சந்தர்ப்பம் எனக்கு எப்பொழுதும் கிடைக்கவில்லை. நான் செய்த புண்ணியமோ நீங்கள் செய்த பாக்கியமோ தெரியவில்லை. பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். அதந்தாள் போற்று. இமைப்பொழுதும் நெஞ்சில் அதான் போற்று. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். பாருங்கள், நவகிரகம் உள்ளது. நவகிரகத்தை தாண்டி ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். இந்த வீடியோவை மிகவும் பயந்து எடுத்தேன். ஒரு அமைப்பாக சொல்லத் தெரியவில்லை. ஏதோ ஒன்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். மனதில் ஒன்று உள்ளது. பட் அது எப்படி சொல்வது என்று புரியவில்லை. புரிந்தவருக்கும் புரிந்து கொள்ளுங்கள். புரியாதவை அவர் புரிய வைப்பார். இதுவே கொடிக்கம்பம். மூலஸ்தானத்திலிருந்து வெளியில் வருகிறேன். அங்கே எல்லாம் கேட்டெல்லாம் போட்டிருக்கிறார்கள். பயத்தின் காரணமாக வீடியோ சரியாக அமையவில்லை என்று நினைக்கிறேன். கோபுரம் முடித்துவிட்டு வெளியில் வந்து விட்டேன். இப்பொழுது வெளியே எங்கே சுற்றுவது? அங்கே ஒரு சிவன் கோயில் உள்ளது. பாருங்கள், பாருங்கள். ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். நாதந்தாள் போற்று. ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். நீங்களும் என் கூடவே வந்து வலம் வருங்கள். தயவுசெய்து உங்களுக்கு போர் அடிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இன்னும் கொஞ்சமே உள்ளது. ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து முருகர் கோயிலுக்கு சென்றோம். முருகர் கோயிலிருந்து பாருங்கள், இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முருகர் கோயிலை பார்த்துவிட்டு பிரம்மாவை பார்த்துவிட்டு சிவாவை அது லட்சுமி நாராயணை பார்த்துவிட்டு சிவாவை பார்க்க வந்திருக்கிறோம். கேட்டு வெளியே எங்கே செல்கிறோம் என்று பாருங்கள். இந்த பக்கமாக வந்து டோக்கன் வாங்கிவிட்டு இந்த சந்தில் உலக வந்து ஒரு சுற்று வருகிறோம். கோயிலை வலம் வருகிறோம். இங்கே குடி தண்ணீர் உள்ளது. செல்கிறோம். செல்லும் பொழுது ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா, ஓம் சிவா என்று கூறிக்கொண்டே சென்றால் மிகவும் நல்லது. அநேகமாக யார் இந்த வீடியோவை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சௌபாக்கியங்களும் இறைவன் தர வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தேவாரம் என்பது ஒன்று உள்ளது. மாணிக்கவாசகர் அமைத்ததாம். மாணிக்கவாசகரின் கதையை அதே யூடியூபில் பாருங்கள். பட்டினித்தர் கதையை பாருங்கள். ஆதிபராசக்தி என்ற ஒரு படம் உள்ளது. அதில் சுருளிராஜன் நம்பியார் ஒரு சீன் வரும். அந்த சீனை பாருங்கள். எப்படி நம் கடவுளை வணங்கினால் நம்மை கடவுள் அருளிப்பார் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான மனமும் தூய அன்பும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற எண்ணமும் நாமும் நன்றாக இருக்க வேண்டும், மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும்.
முடிந்துவிட்டது. இரண்டாவது முறை உள்ளே வந்து திரும்பவும் மனிதனுக்கு ஆசை எங்கே விட்டது? திரும்பவும் உள்ள வீடியோ எடுத்து வந்து விட்டேன். பாருங்கள், இப்போ அழகாக இருக்கிறது வீடியோ. கொஞ்சம் கையால் பெருசு பண்ணி பாருங்கள், பெருசாகும். தட்சிணாமூர்த்தி, கணபதி, முருகப்பெருமான், மற்ற தெய்வங்கள் சரஸ்வதி உள்ளது. அம்மன் கோயில், பஞ்சலிங்கம், தானத்தில் மிகவும் சிறந்த தானம் அன்னதானம். அந்த தானத்தை விட மிகவும் நிதானமே மிகவும் பெரிது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நிதானத்தை நாம் கடைபிடித்து விட்டால் எதை ஒன்றையும் சாதிக்கலாம். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிறது. எப்படி ஆகிறது? வேகமாக சென்றதனால் ஆகிறது. ஒரு நொடிப்பொழுது கீழே விழுந்து விடுகிறான். அந்த ஒரு நொடிப்பொழுது நிதானம் இருந்தால் குறையும். கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதுக்கு உங்களுக்கு புரியுமா? எனக்கு புரிந்த மட்டில் அகர்பத்தியோ, கற்பூரமோ, பூவோ, பழமோ கிடையாது. முதலில் அவரை போற்றி பாட வேண்டும். ஒரே மனதாக நினைந்து எப்பொழுது நீங்கள் வணங்கும் பொழுது கண்ணில் நீர் வருகிறதோ அதுவே மிகவும் அழுத்தமான ஆழமான பிரார்த்தனை என்று பெயர். நாம் வர வைக்கக்கூடாது, தானாக வரும். தானாக வந்தால்தான் அதனுடைய பலன் தெரியும். வரும். எண்ணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மிகவும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக கண்டு கழித்தீர்கள். இது ஒரு சிவன் ஆலயம். அங்கேயே உள்ளது. இதை சுற்றி வந்து காமித்திக்கிறேன். இது முடித்த பிறகு 3ஐயும் பார்த்துவிட்டு இப்பொழுது கால நேரம் கூறுகிறேன். காலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை இந்த கோயில் திறந்திருக்கும். எந்த கோயில்? பிரம்மதேவர் கோயில். முருகர் கோயில் எப்பொழுதும் திறந்திருக்கும். லட்சுமி நாராயண் கோயில் காலையிலும் மத்தியானத்திலும் இருக்கும். காலை 11 மணி வரை திறந்திருக்கும். ஈவினிங் 4:30 7:30 வரை இருக்கும். அதே மாதிரி இதுவும் 7 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும், மீண்டும் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். தரிசனம் செய்து கொண்டு வாருங்கள். இதை முடித்து கொண்டு நேராக அங்கே பொரி சேல்ஸ் பண்ணியிருப்பார்கள். கடைகள் உள்ளது. இது அன்னதானம் கொடுக்கும் இடம். அன்னதானத்திற்கு நீங்கள் வேண்டுமானாலும் அமௌண்ட்டு பேமெண்ட் பண்ணி செய்யலாம். டெய்லி எனக்கு தெரிந்த மட்டும் 100 பேருக்கோ 50 பேருக்கோ அன்னதானம் செய்கிறார்கள். உள்ளே வந்து விட்டேன். காலியாக உள்ளது. இதுவே அந்த இடம். சார்ஜிங் போட வேண்டும். மொபைல் கடுமையாக டவுன் ஆகிவிட்டது. சார்ஜிங் போட்ட பிறகு மீண்டும் எப்படி செய்கிறார்கள் பாருங்கள். எனக்கு முழுமை திருப்தி அடைந்தேன். பிறவி பலனை அடைந்ததாக நான் நம்புகிறேன்.
நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். என்னுடைய பெயர் ஜே செல்வராஜ். என்னுடைய கம்பெனி பெயர் MME போர்வெல். நான் பெங்களூரில் வசித்து கொண்டிருக்கிறேன். கம்மன்ஹள்ளி, பெங்களூர் 33. இதை விட்டு மற்ற கோயில்கள் பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் என்னை அணுகலாம். வாஸ்து, நியூமராலஜி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லுகிறேன். போர்வெல்லில் எல்லா விதமான வேலைகளும் செய்கிறேன். கடவுளின் புண்ணியத்தால் தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்கும் சக்தியை எனக்கு தந்திருக்கிறார் என்று நம்புகிறேன். நான் சொல்லும் எல்லா இடத்திலும் நீர்வளம் வந்து கொண்டிருக்கிறது. 15 வருடங்களுக்கு முன்பே யூடியூபில் எவ்வளவோ சாதனைகளை செய்திருக்கிறேன். என் சொந்த ஊரான ஆரடி செய்யாறில் ஆரம்பித்து காஞ்சிபுரம், அரக்கோணம், திருத்தணி, சென்னை, தஞ்சாவூர், திருச்சி, கும்பகோணம், பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் சென்று பாயிண்ட்களை செய்து வந்திருக்கிறேன். அது யூடியூபில் போட்டிருக்கிறேன். கேரளாவுக்கும் சென்று வந்திருக்கிறேன். ஆந்திராவுக்கும் சென்று வந்திருக்கிறேன். கர்நாடகாவிலும் சென்று வந்திருக்கிறேன். மைசூர், சாகர், பெல்காம், பெல்லாரி, சித்ரதுர்கா, அரிசிக்கரை, கடூர், ಹೊಸಕೋಟೆ, KGF, கோலார், சிந்தாமணி, எல்லா இடங்களும். இந்த ட்ரெயின் வந்துவிட்டது. ஓசூரிலிருந்து நான் கிளம்புகிறேன். காலையில் எந்த ட்ரெயினில் சென்றேனோ அதே ட்ரெயினில் திரும்பி வருகிறேன். இது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இது சுற்றுப்பயணம். நான் போர்வெல்லில் ஃபஸ்ட்டு தேங்காவில் செக் பண்ண ஆரம்பித்தேன். என்னுடைய பழைய வீடியோக்களை பார்த்தால் தெரியும். போக போக ஆன்லைன் வாட்டர் பாயிண்ட் பெங்களூரில் இருந்தபடியாக ஆரணிக்கு ஃபோன் மூலமே பாயிண்ட்டை அமைத்து போர்வெல்லை போட்டு சக்ஸஸ் செய்தேன். என் வீட்டுக்கே கண்டுபிடித்தேன்.